அன்பு என்ற மூன்றெழுத்துக்காக உயிர் என்ற மூன்றெழுத்தை துறந்து வெற்றி என்ற மூன்றெழுத்தை பெற்று சிலுவை என்ற அடையாள சின்னத்தை வழங்கியவர் இயேசு என்ற மூன்றெழுத்து நாயகர். முடிந்தது 3 ஆண்டு பயணம் சிலுவையோடு என்றே நினைத்தார்கள். ஆனால் தொடர்ந்தது திருப்பாடுகளின் விடுதலை பயணம் சிலுவையோடு என்பதை மறந்தார்கள். தொடரும் இத்திருப்பாடுகளின் திருச்சடங்கு, இறைவார்த்தை வழிபாடு, திருச்சிலுவை ஆராதனை, திருவிருந்து என 3 பகுதிகளை கொண்டது. தன் திருப்பாடுகளின் பக்கத்தால் நம் உள்ளத்தை தூய்மைப்படுத்திய நாளை நினைவில் கொண்டு இறைவனின் பாடுகளுக்காகவும் நம் பாவங்களுக்காகவும் மனவருத்தத்தை வெளிப்படுத்தும் விதமாக இயேசு தெற்செவிலியின் முகம் குப்புறப்படுத்தி போல அருட்பணியாளர் பீடம் முன்பாக முகம் குப்புறப்படுத்தி கிடைக்கிறார். அவரோடு இணைந்து நாம் ஆண்டவரின் திருப்பாடுகளில் பங்கேற்போம். ஜெபிப்போமாக. பேரிரக்கமுள்ள ஆண்டவரே, உம் திருமகன் கிறிஸ்து தமது இரத்தத்தை சிந்தி உமடியார்களுக்காக பாஸ்கா பரிந்துரைகளை ஏற்படுத்தினார். உமது இரக்கத்தை நினைவு கூர்ந்து நிலையான பாதுகாப்பால் அவர்களை புனிதப்படுத்துகிறார். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வாசகங்கள் தொடர்கின்றன. இறைவாக்கு வழிபாடு. முதல் வாசகம் முன்னுரை. துன்பும் ஊழியரின் பாடுகளையும் துயரங்களையும் வர்ணிக்கும் இறைவாக்கினர் எசாயாவின் வார்த்தைகள் இயேசுவின் துன்பங்களை படம்பிடித்து காட்டுகிறது. மேலும் நம் பாவங்களை அவரே போப்பார் என்றும் அரசர்களும் அவரை புரிந்து கொள்வார்கள் என்றும் நாம் உணர்கின்றோம். நாமும் நம் ஆண்டவரை நன்கு புரிந்து கொண்டு அவரை பின்பற்றி வாழ தெளிந்த உள்ளத்துடன் வாசகத்திற்கு செய்து வைப்போம். திருப்பாடுகளில் முதல் வாசகம். நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம்
இளந்தளிர் போலும் வறண்ட நில மேல் போலும் ஆண்டவர் முன்னிலையில் அவர் வளர்ந்தார். நாம் பார்ப்பதற்கு ஏற்ப அமைப்போ அவருக்கு இல்லை, நாம் விரும்பத்தக்க தோற்றமும் அவருக்கு இல்லை. அவர் இகழப்பட்டார், மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார், வேதனையுற்ற மனிதராய் இருந்தார், நோயுற்று நலிந்தார், காண்போர் தம் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் அவர் இருந்தார். அவர் இழிவுபடுத்தப்பட்டார், அவரை நாம் மதிக்கவில்லை. மெய்யாகவே அவர் நம் பிடியிலிருந்து தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். நாமும் அவர் கடவுளால் வதைக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டவர் என்றும் சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்றும் எண்ணினோம். அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீச்செயலுக்காக ஒடுக்கப்பட்டார், நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகிறோம். ஆண்களைப் போல நாம் அனைவரும் வழிதவறி அடைந்தோம். நாம் எல்லாரும் நம் வழியே நடந்தோம். ஆண்டவரோ நம் அனைவரின் தீச்செயல்களையும் அவர் மேல் சுமத்தினார். அவர் ஒடுக்கப்பட்டார், சிறுமைப்படுத்தப்பட்டார். ஆயினும் அவர் தம் வாயை திறக்கவில்லை. அடிப்பதற்கு இழுத்துச் செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும் ரோமம் கத்தரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார். அவர் கைது செய்யப்பட்டு தீர்ப்பிடப்பட்டு இழுத்துச் செல்லப்பட்டார். அவருக்கு நேர்மையை பற்றி அக்கறை கொண்டவர் யார்? ஏனெனில் வாழ்வோர் உலகினின்று அவர் அகற்றப்பட்டார். என் மக்களின் குற்றத்தை முன்னிட்டு கொலையிட்டார். வன் செயல் எதுவும் அவர் செய்ததில்லை, வஞ்சனை எதுவும் அவர் வாயில் விழுந்ததில்லை. ஆயினும் தீயவரிடையே அவருக்கு கல்லறை அமைத்தார்கள். செத்தபோது அவர் செல்வரோடு இருந்தார். அவரை ஒடுக்கவும் நோயால் வதைக்கவும் ஆண்டவர் திருவுளம் கொண்டார். அவர் தம் உயிரை குற்றமிக்க வழியாக தந்தார். எனவே தம் வழி மரபு கண்டு நீடு வாழ்வார். ஆண்டவரின் திருவிழம் அவர் கையில் சிறப்புறும். அவர் தம் துன்ப வாழ்வின் பயனை கண்டு நிறைவடைவார். நேரியவராகிய என் ஊழியர் தம் அறிவால் பலரை நேர்மையாளராக்குவார். அவர்களின் தீச்செயல்களை தாமே சுமந்து கொள்வார். ஆதலால் நான் அவருக்கு மதிப்பு மிக்கவரிடையே சிறப்பளிப்பேன். அவர் வலியவரோடு கொள்ளை பொருளை பங்கிடுவார். ஏனெனில் அவர் தம்மையே சாவுக்கு கையளித்தார். கொடியவருள் ஒருவராக கருதப்பட்டார். ஆயினும் பலரின் பாவத்தை சுமந்தார். கொடியோருக்காக பரிந்து பேசினார். இது ஆண்டவர் வழங்கும் அறிவாக்கு.
ஏன் என்னை அடிக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அண்ணா அவரை கட்டப்பட்ட நிலையில் தலைமைக்கு கடவாளர் அனுப்பினார். சீமோன் பேதுரு வந்து குளிர்ந்தார் கொண்டிருந்தார். அப்போது அங்கிருந்தவர்கள் அவரிடம், நீயும் அவருடைய சீடர்கள் ஒருவன் தானே என்று கேட்டார்கள். அவர், இல்லை என்று மறுதளித்தார். தலைமை குழுவின் பணியாளர்கள் ஒருவர், நான் உன்னை தோட்டத்தில் அவரோடு பார்க்கவில்லையா என்று கேட்டார். பேதுருவால் ஆதரவிடப்பட்டவர்களுக்கு இவர் உதவினார். பேதுரு மீண்டும் மறுதளித்தார். உடனே சேவல் கூறிற்று. அதன்பின் அவர்கள் கடவாளர்களுக்கு ஆளுநர் மாளிகைக்கு இயேசுவை கூட்டிச் சென்றார்கள். அப்போது விடியற்காலம். பாஸ்கா உணவை தீட்டுப்படாமல் இருக்கிற ஆளுநர் மாளிகையில் அவர்கள் நுழைய வேண்டும். எனவே பிலாத்து வெளியே வந்து அவர்களிடம், நீங்கள் இந்த ஆளுக்கு எதிராக கூறும் குற்றச்சாட்டு என்ன என்று கேட்டார். அதற்கு அவர்கள், இவன் குற்றம் செய்யாதிருந்தால் இவனை நாங்கள் உம்மிடம் ஒப்புவித்திருக்க மாட்டோம் என்றார்கள். பிலாத்து அவர்களிடம், நீங்கள் இவனை கொண்டு போய் உங்கள் சட்டப்படி இவனுக்கு தீர்ப்பு வழங்குங்கள் என்றார். யூதர்கள் அவரிடம், சட்டப்படி நாங்கள் யாரும் மரண தண்டனை விதிக்க முடியாது என்றார். இவ்வாறு நாம் எப்படிப்பட்ட சாபத்துக்கு உட்பட போகிறார்கள் என்பதை குறிப்பிட்டு இயேசு கூறியுள்ளதை நிறைவேற்றச் செய்தார்கள். பிலாத்து மீண்டும் ஆளுநர் மாளிகைக்கு சென்று இயேசுவை கூப்பிட்டு அவரிடம், நீ யூதரின் அரசனா என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நீராக இதை கேட்கிறீரா அல்லது மற்றவர்கள் இதை பற்றி உங்களிடம் சொன்னதை வைத்து கேட்கிறீரா என்று கேட்டார். அதற்கு பிலாத்து, நான் ஒரு யூதனாயின உன் இனத்தவரும் தலைமை குழுக்களும் தானே உன்னை என்னிடம் ஒப்புவித்தார்கள் நீ என்ன செய்தாய் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றதல்ல. அது இவ்வுலக ஆட்சி போன்றதாக இருந்திருந்தால் நான் யூதரிடம் காட்டிக் கொடுக்கப்படாதவாறு என் காவலர்கள் போராடியிருப்பார்கள். ஆனால் என் ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றதல்ல. என்றார். பிலாத்து அவரிடம், அப்படியானால் நீ அரசர்தானோ என்று கேட்டார். அதற்கு இயேசு, அரசன் என்று நீர் சொல்கிறேன். உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. இதற்காக நான் பிறந்தேன், இதற்காக உயிருக்கு வந்தேன். உண்மையை சார்ந்த அனைவரும் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றனர் என்றார். பிலாத்து அவரிடம், உண்மையா அது என்ன என்று கேட்டார். இப்படி கேட்டபின் பிலாத்து மீண்டும் யூதரிடம் சென்று இவனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லையே என்றார். மேலும் பாஸ்கா விழாவின் போது உங்கள் விருப்பப்படி ஒரு கைதியை விடுதலை செய்யும் பழக்கம் உண்டே யூதரின் அரசனாய் இவனை நான் விடுதலை செய்யட்டுமா உங்கள் விருப்பம் என்ன என்று கேட்டார். அதற்கு அவர்கள், இவனையெல்லாம் பரவாயில்லை விடுதலை செய்யும் என்று மீண்டும் கத்தினார்கள். அந்த பரபா பொருட்களும் பின்னர் பிலாத்து இயேசுவை சாட்டையால் அழைக்கச் செய்தார். வீரர்கள் ஒரு உருப்படி பின்னி அவர் தலையை மேல் வைத்து செல்லிய நேர்களை அவருக்கு அறிவித்தார்கள். அவரிடம் வந்து, யூதரின் அரசே வாழ்க என்று சொல்லி அவருடைய கட்டத்தில் அறைந்தார்கள். பிலாத்து மீண்டும் வெளியே வந்து அவர்களிடம், அவனை நான் உங்கள் முன் வெளியே கூட்டி வருகிறேன் பாருங்கள் அவனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்றார். இயேசு முள்முடியும் செல்லிய வேலுடை அணிந்தவராய் வெளியே வந்தார். பிலாத்து அவர்களிடம், இதோ மனிதன் என்றார். அவரை கண்டதும் தலைமை குழுக்களும் காவலர்களும் சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். பிலாத்து அவர்களிடம், நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள் இவனிடம் குற்றம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை என்றார். யூதர்கள் அவரை பார்த்து, எங்களுக்கு ஒரு சட்டம் உண்டு அச்சட்டத்தின்படி இவன் சாக வேண்டும் ஏனெனில் இவன் தன்னையே இறைவன் என உரிமை கொண்டாடுகிறான் என்றனர். பிலாத்து இதை கேட்டதும் இன்னும் மிகுதியாக அஞ்சினார். அவன் மீண்டும் ஆளுநர் மாளிகைக்கு சென்று இயேசுவிடம், நீ எங்கிருந்து வந்தவன் என்று கேட்டார். ஆனால் இயேசு அவனுக்கு பதில் கூறவில்லை. அப்போது பிலாத்து, என்னோடு பேச மாட்டாயா உன்னை விடுதலை செய்யவும் எனக்கு அதிகாரம் உண்டு உன்னை சிலுவையில் அறையவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்பது உனக்கு தெரியாதா என்றார். இயேசு மறுமொழியாக,
மேலிருந்து அருளப்படாதவை உமக்கு என் மேல் எந்த அதிகாரம் இல்லாது. ஆகவே என்னை விடம் ஒப்புவித்தும் நான் பெரும் பாவம் செய்தவன் என்றார். அது முதல் பிலாத்து அவரை விடுவிக்க வழி தேடினார். ஆனால் இவர்கள் நீர் இவனை விடுவித்தால் சீசருடைய நண்பராய் இருக்க முடியாது. தம்மையே அரசராக்கிக் கொள்ளும் எவரும் சீசருக்கு எதிரி என்றார்கள். இவ்வார்த்தைகளை கேட்டதும் பிலாத்து இயேசுவை வெளியே கூட்டி வந்தார். கல்தளம் என்னும் இடத்தில் இருந்த நடுவர் இருக்கை மீது அமர்ந்தார். அந்த இடத்திற்கு எதிரே வழியில் கபர்தா என்று பெயர். அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்திருந்தார். ஏறக்குறைய நண்பர்கள் வேறு பிலாத்து யூதர்களிடம் இதோ உங்கள் அரசன் என்றார். அவர்கள் ஒழிய ஒழிய அவனை சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். பிலாத்து அவர்களிடம் உங்கள் அரசரை நான் சிலுவையில் அறைய வேண்டும் என்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு தலைமை குருக்கள் எங்களுக்கு சீசரை தவிர வேறு அரசர் இல்லை என்றார்கள். அப்போது பிலாத்து அவரை சிலுவையில் அறையுமாறு அவர்களிடம் ஒப்புவித்தார். அவர்கள் இயேசுவை தம் பொறுப்பில் ஏற்றுக்கொண்டார்கள். இயேசு சிலுவையில் தாமே சுமந்து கொண்டு மண்டை போட்டு இடத்திற்கு சென்றார். அதற்கு எதிரே போய் கொல்கொதா என்பது பெயர். அங்கே அவர்கள் இயேசுவையும் அவரோடு வேறு இருவரையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். அவ்விருவரையும் இரு பக்கங்களையும் இயேசுவை நடுவிலாக அறைந்தார்கள். பிலாத்து குற்ற அறிக்கையை எழுதி அதை சிலுவையின் மீது வைத்தார். அதில் நாசரேத்து இயேசு யூதர்களின் அரசர் என்று எழுதியிருந்தது. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட நகரத்திற்கு அருகே இருந்ததால் யூதர்கள் பலர் இந்த குற்ற அறிக்கையை வாசித்தனர். அது எபிரேயம், லத்தீன், கிரேக்கம் ஆகிய மொழிகளில் எழுதப்பட்டிருந்தது. யூதரின் தலைமை குருக்கள் பிலாத்திடம் யூதரின் அரசன் என்று எழுத வேண்டாம், மாறாக யூதரின் அரசன் நான் என்று அவனே சொல்லிக் கொண்டதாக எழுதும் என்று கேட்டுக்கொண்டார்கள். பிலாத்து அவர்களை பார்த்து நான் எழுதியது என்றார். இயேசுவை சிலுவையில் அறைந்தபின் படைவீரர் அவருடைய மேல்வைகளை 4 பாகமாக பிரித்து ஆளுக்கு ஒரு பாகமாக எடுத்துக்கொண்டார்கள். அங்கேயும் அவர்களை எடுத்துக்கொண்டார்கள். அந்த அங்கி மேலிருந்து கீழ் வரை கையிலே இல்லாமல் நெய்யப்பட்டிருந்தது. எனவே அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி அதை கிழிக்க வேண்டாம், அது யாருக்கு கிடைக்கும் என்று பார்க்க சீட்டு குலுக்கிக் கொள்வோம் என்றார்கள். என் ஆடுகளை தந்தது மதியத்தில் உடைக்கு சீட்டு போட்டார்கள் என்னும் மறைவு பார்த்து இவ்வாறு நிறைவேறியது. சிறுத்தை அருகில் இயேசுவின் தாய் சகோதரி கிலோபாவின் மனைவியான மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டிருக்கிறார். இயேசு தன் தாயை அருகில் நின்ற தம் அன்பு சீடரை கண்டு தன் தாயிடம் அம்மா, இவரே உன் மகன், என்றார். பின்னர் தன் சீடரிடம் இவரே உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் தன் சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். இதற்கு அனைத்தும் நிறைவேறிவிட்டது என்பதை அறிந்த இயேசு தாகமாக இருக்கிறது என்றார். மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறுவது இவ்வாறு சொன்னார். அங்கே ஒரு பாத்திரத்துடைய புளித்த திராட்சை இருந்தது. அதில் கடற்பச்சை நன்கு தொழித்து ஈசோப்பு தண்டை பொருத்தி அதை அவர்கள் அவரது வாயில் வைத்தார்கள். அந்த ரசத்தை குடித்தவருக்கு இயேசு எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி தலை சாய்த்து ஆவியை குறைத்தார். அனைவரும் புறத்தாருக்கு அனைவரும் எழுதியிருக்கிறோம். அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள். அடுத்த நாள் ஓய்வு நாளாகவும் பெருநாளாகவும் இருக்கிறது. எனவே அந்த சிறுமியின் உடல்கள் தொட்டதாக என்பதற்காக கால்களை கொடுத்து சடலங்களை எடுத்துக்கொள்ளுமாறு யூதர்கள் பிலாத்திடம் கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே படை வீரர் வந்து இயேசு போட்டு சிலுவையில் அறையப்பட்டிருக்கும் ஒருவருடைய கால்களை உடலில் முடித்தார்கள்.
பின்பு அவர்கள் இயேசுவிடம் வந்தார்கள். அவர் ஏற்கனவே இழந்து போயிருந்ததை கண்டு அவருடைய கால்களை பிடிக்கவில்லை. ஆனால் படைவீரர்களுக்கு ஒருவர் இயேசுவின் விழாவை ஈட்டியால் குத்தினார். உடனே இரத்தமும் கண்ணீரும் வடிகிறது. இதில் நேரில் கண்டவரே இதற்கு சாட்சி. அவரது சான்று உண்மையானது. அவர் உண்மையை கூறுகிறார் என்பது அவருக்கு தெரியும். நீங்களும் நம்ப வேண்டும் என்பதற்காகவே அவர்களை கூறுகிறார். எந்த எலும்பு குடிபடாது என்னும் மறைவு வாக்கு இவ்வாறு நிறைவேறுகிறது. மேலும் தாங்கள் ஊருக்கு முக்கியவரை உச்சி நோக்குவார்கள் என்றும் மறைவு கூறுகிறது. அரிமத்தையா உரை சேர்த்த யோசேப்பு என்பவர் இயேசுவின் சீடர்கள் ஒருவர். யூதருக்கு அச்சியதால் தம்மை சீடர் என்று வெளிப்படையாக காட்டிக் கொள்ளார்கள். அவர் இயேசுவின் உடலை எடுத்துக்கொண்டு போய் பிலாத்திடம் அனுமதி கேட்டார். பிலாத்து அனுமதி கொடுத்தார். யோசேப்பு வந்து இயேசுவின் சடலத்தை எடுத்துக்கொண்டு போனார். முன்பு ஒருமுறை இரவில் இயேசுவிடம் வந்து நிக்கதேம் என்பவரும் வந்து சேர்ந்தார். அவர் வெள்ளை மூலம் சந்தனத்தோடு கலந்து ஏறக்குறைய 30 கிலோகிராம் கொண்டு வந்தார். அவர்கள் இயேசுவின் உடலை எடுத்து யூத அடக்க முறைப்படி அருமான பொருட்களுடன் துணிகளால் சுற்றி கட்டினார்கள். அவர் சிறுவையில் அறைப்பட்டிருந்த இடத்தில் ஒரு தோட்டம் இருந்தது. அங்கே புதிய கல்லறை ஒன்று இருந்தது. அதில் அவர்கள் யாரும் அடக்கம் செய்யப்படவில்லை. அன்று பாஸ்கா விழாவுக்கு ஆயத்த காலமாக இருந்ததால் அக்கல்லறை அருகில் இருந்ததால் அவர்கள் இயேசுவை அதில் அடக்கம் செய்தார்கள். நாம் இரண்டரைக்கான வாய்ப்பாக அந்த சிறப்பாக அமைவது இயேசுவின் பாடுகள் அவருடைய மரணம் என்னை நாம் இன்றைக்கு தியானிக்கிறோம். இரண்டு இயல்புகள் ஒன்றை சந்தித்துக் கொண்டிருந்தன. இந்த இயல்பு ரொம்ப சோகமாக இருக்கிறது. ரொம்ப வருத்தமாக அந்த இயல்பு இருக்கிறது. அதை பார்த்து மற்றொரு இயல்பு ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறார், ஏன் இவ்வளவு வருத்தமாக முகம் பாடிக்கொண்டிருக்கிறது என்று அந்த இயல்பு கேட்டது. இந்த மக்கள் விவரம் புரியாதவராக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அறையப்பட்ட அந்த நாளிலே அந்த வெள்ளிக்கிழமை புனித வெள்ளின்னு சொல்கிறார்கள், குட் ஃப்ரைடேன்னு சொல்கிறார்கள், நல்ல வெள்ளின்னு சொல்கிறார்கள். அவருடைய விழாவும் ரத்தம் வந்தது, காயப்பட்டார், ஒடுக்கப்பட்டார், வேதனைப்பட்டார் வெள்ளிக்கிழமை. அந்த வெள்ளிக்கிழமை பார்த்து இந்த மக்கள் குட் ஃப்ரைடே சொல்கிறார்கள், நல்ல வெள்ளின்னு சொல்கிறார்கள். அவை மிகவும் வருத்தத்தை நான் இருக்கிறேன் என்று அதை எடுத்து சொன்னார். இயேசு ஒடுக்கப்பட்டார், வேதனைக்குள்ளாக்கப்பட்டார், கொடிய சாக அனுபவித்தார். இந்த வெள்ளிக்கிழமை எப்படி நல்ல வெள்ளிக்கிழமையாக இருக்க முடியும்? இந்த வெள்ளிக்கிழமை நாம் எப்படி குட் ஃப்ரைடே அடைக்க முடியும்? அவங்க அது மிகவும் சோகத்தில் இருந்தது. அப்போதைய மற்றொரு எடுத்து சொன்னது, உனக்கு விவரம் தெரியவில்லை. இந்த வெள்ளிக்கிழமை தான் குட் ஃப்ரைடே, இந்த வெள்ளிக்கிழமை தான் நல்ல வெள்ளிக்கிழமை. காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து மீட்பை கொடுத்த நாள். மாநில மக்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீட்பை கொடுத்த நாள், விடுதலை கொடுத்த நாள் இந்த வெள்ளிக்கிழமை. ஆகவே இது குட் ஃப்ரைடே என்று அழைக்கப்படுகிறது என்று அந்த ஏற்பு பதில் சொன்னார். அன்போடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய சிலுவை நமக்கு மீட்பு தரக்கூடியதாக, விடுதலையை தரக்கூடியதாக, நமக்கான ரட்சிப்பை தரக்கூடியதாக இயேசுவின் சிலுவை அமைகிறது. நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம், இயேசுவின் சிலுவை அருகில் போது மீட்பை பெற்றுக் கொண்டார்கள். 101 தலைவர் நம்பிக்கையில்லாமல் இயேசுவின் அருகில் வந்தார், இயேசுவின் சிலுவை அருகில் வந்தார். அந்த 101 தலைவர் நம்பிக்கை உள்ளவராக அவர் மாறினார். நல்ல கல்லன்
சிலுவையில் வருகிற முன்பாக அவர் குற்றமுள்ள ஒரு பாவியாக இருக்கிறார். வந்த பிறகு அவர் பரிசுத்தம் அடைந்தவராக மாறுகிறார். அரிமத்தியா யோசேப்பு சிலுவையின் அருகில் வருவதற்கு முன்பாக அவர் பயந்த சுவாபமுள்ளவராக இருக்கிறார். பயந்த ஒரு நபராக இருக்கிறார். சிலுவையின் அருகில் வருகிறது அவர் தைரியம் உள்ளவராக அவர் மாறுவதை நாம் பார்க்கிறோம். புனித யோவான் சிலுவையின் அருகில் வருவதற்கு முன்பாக அவர் ஒரு சாதாரண சீடனாக இருக்கிறார். சிலுவையின் அருகில் வந்த பிறகு ஆண்டவர் இயேசுவை தாய்க்கு அவர் தாயாக மகனாக அவர் மாறுவதை பார்க்கிறோம். சிலுவையின் அருகிலே பல மக்கள் இருந்தார்கள். அந்த மக்கள் எல்லாம் சிலுவையின் அருகில் வருவதற்கு முன்பாக வாழ்வின் அர்த்தத்தை தெரியாதவர்களாக இருந்தார்கள். சிலுவையின் அருகில் இருந்த மக்கள் எல்லோருமே வாழ்வின் அர்த்தத்தை மிக சிறப்பானவர்களே தெரிந்திருந்தார்கள். அவர்களுக்குள்ளே சிலுவையின் அருகில் வருகிற மக்கள் மீட்பை பெறுகிறார்கள், விடுதலை பெறுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் இந்த சிலுவை நிலையான நிறைவான மீட்பை ஒவ்வொருவருக்கும் வழங்குகிறது. இயேசு கிறிஸ்து அனுபவித்த துன்பங்களை பார்க்கும்போது நம் கண்களிலிருந்து கண்ணீர் குணமாகிறது. அவ்வளவு வேதனைகளை அவர் அனுபவித்தார். இயேசுவின் மரண வேதனை மிக மிக கொடூரமானது. அந்த கொடூரமான வேதனைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து அனுபவித்தார். அவர் சுமந்த சிலுவையின் எடை 150 கிலோ என்று சொல்கிறார்கள். நீளம் 12 அடி, அகலம் 8 அடி. மிக கொடூரமான அந்த சிலுவையை, மிகவும் பாரமான அந்த சிலுவையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுமந்தார். அந்த கொடூரமான துன்பத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனுபவித்தார். மிக வேலையான நேரம். இந்த மதிய வேளையில் நம்மால் வெளியே நடக்க முடியவில்லை, இருக்க முடியவில்லை, வெயிலில் அடைய முடியவில்லை, ஒரு இடத்தில் கூட இருக்க முடியவில்லை. அப்படி வெயில் இழந்த இடம், நடுமுதான இடம், அந்த இடத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையோடு அவர் 3 முறை தடுமாறி கீழே விழுந்தார். ஆகவே அந்த இடையுள்ள அந்த சிலுவை அவர் மீது இருக்கிற அந்த நிலை, இதெல்லாம் நம்மால் நினைக்க கூட பார்க்க முடியவில்லை. இதை கற்பனை செய்து பார்க்க கூடவே நம்முடைய கண்கள் போகாது. கற்பனை இடையிலே நாம் நிறுத்தி விடுகிறோம். அந்த அளவுக்கு வேதனை நிறைந்த தருணம். ஆகவே அவர் ஒவ்வொரு போதிலே 3 முறை தடுமாறி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கீழே விழுந்தார். அன்புக்குள்ளே 17 மணி நேரம் அவர் தண்ணீர் இல்லாமல் தத்தளித்தார். தண்ணீர் நீரின்றி அமையாத உலகு என்று சொல்வார்கள். தண்ணீர் இல்லாத நாடு, தண்ணீர் இல்லாத உலகு எப்படி ஆகும்? அவ்வளவு வேதனைகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனுபவித்தார். ஆணிகள் அவருடைய உடலை பதம் பார்த்தன. ஆணுடைய நீளமாக பார்க்கும்போது 8 இன்ச்சு நம்முடைய நீளம், நம்முடைய அகலத்தை பார்க்கும்போது 3/4 இன்ச்சு அகலமாக அந்த ஆணை இருக்கிறது. 17 மணி நேரம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தண்ணி இல்லாமல் அந்த அகலங்கள் எல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு வேதனைகளை, எவ்வளவு துயரங்களை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனுபவித்தார். அவருடைய உடலிலே காயங்கள் 1-2 எத்தனை காயங்கள் நமக்குள்ளே ஆய்வுகளை சொல்கிறார்கள். 5400 காயங்கள் என்று சொல்கிறார்கள். எவ்வளவு கொடூரமான முறையில் அடித்திருப்பார்கள், எவ்வளவு கொடூரமான முறையில் காயங்கள். ஒரு சிறிய புண் உடல் வருகிற போதே வாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதனுடைய வேதனை உடல் முழுவதுமாக இருக்கிறது. உடல் முழுவதுமாக அந்த வேதனை நம்மை பாடைப்படுத்துகிறது. 5400 காயங்கள் என்று சொன்னார். எவ்வளவு வேதனை! அந்த வேதனைகள் எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படியே அனுபவித்து போகிறார். ஆழமான காயங்கள், 150 ஆழமான காயங்கள், மிகவும் கொடிய துயரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருந்தார். சாட்டை அடித்தார்கள். அந்த சாட்டை அடிக்கிற போது ஒரு பகுதி கொட்டி போல இருந்து ஒரு முறை அடிக்கிற போது அந்த உடலிலிருந்து தசை கிழித்து வரும். உடலிலிருந்து தசை கிழித்து வருகிற போது அந்த வேதனையை சொல்ல முடியாது. அந்த துயரத்தை அழுதாலும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு வேதனைகள் இருந்தன. இவ்வளவு வேதனை அடி ஒருபுறம், தான் ஒருபுறம், தள்ளாட்டி ஒருபுறம், மறுபுறம் தலையிலே முட்கள் வைத்தார்கள். 17 முட்கள் உன்னை வெளியே சிரசிலே பாய்ந்தன. அந்த சிரசிலிருந்து, இயேசு கிறிஸ்துவின் சிரசிலிருந்து ரத்தம் அடிக்கிறது. தண்ணீர் இல்லாத மனிதனுக்கு ரத்தம் அடிக்கிறது. எதை பிடிப்பது? வேதனையின் துயரத்தில் நம் ஆண்டு
உடலிலிருந்து அந்த புண்களெல்லாம் காயங்களிலெல்லாம் ரத்தம் வடிகிறது. மொத்தம் 6 லிட்டர் ரத்தம் இயேசுவின் உடலிலிருந்து வெளியே போகிறது. உடலிலிருந்து ரத்தம் போகும்போதே நிலைமையை பார்க்கலாம். மனிதன் பலவிதமாக மாறுகிறான், ஒற்றுமில்லாத நிலைக்கு மாறுகிறான், எதுவுமே செய்ய முடியாமல் ஆகுது. இவ்வளவு வேதனை நிறைந்த துயரத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனுபவித்தார். எருசலேம் நகரத்துக்குள்ளே அவர் போகிற போது 350 வீரர்களும் 50 குதிரை வீரர்களும் அவரை கரதரவரை இழுத்து செல்கிறார்கள், இழுத்து அவரை கொண்டு போகிறார்கள். அவர் இப்படி வேதனை நிறைந்த கொடூரமான நேரத்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனுபவித்ததால் இப்போது நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். உடலில் ஏற்பட்ட இந்த வேதனை ஒரு புறம், உடலில் ஏற்பட்ட இந்த வேதனையால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து துடியாய் துடித்து போனது ஒரு புறம். மறுபுறம் பார்க்கும்போது மனவேதனையால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து துடிக்கிறார். மனவேதனையால் சொல்ல முடியாத துயரத்தை ஆண்டப்படுகிறார். அந்த மனவேதனை என்ன? எக்காலம் செய்கிறார்கள், நக்கல் செய்கிறார்கள். நாம் வாசிக்கிற போதே இந்த நேரத்திலே வாசிக்கிற போதே அந்த வார்த்தைகளை தாங்க முடியவில்லை. கூட்டமாக சொல்கிறார்கள், பரபாவை விடுதலை செய்யணும்னு சொல்கிறார்கள். தெரியும், பரபா மிகவும் மோசமான ஒரு கல்லறைன்னு தெரியும். ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் பரபா விடுதலை செய்ய வேண்டும் ஒரு ஏக்கம் இருந்திருக்காதா? இந்த மக்கள் என்னை எவ்வாறு புரிந்து வந்திருக்காங்கன்னு சொல்லி ஒரு ஏக்கம் இருந்திருக்காதா? ஆனால் அதன் மத்தியில் பாருங்கள், பரபா விடுதலை செய்யணும்னு சொல்கிறார்கள். உடல் வேதனை, அந்த உடல் வேதனை விட மனவேதனை மோசமானது. மனம் சரியில்லை என்று சொன்னார் வாழ்வை பாழாய்க்கும். அவர்கள் மனவேதனை அடைகிறார். ஒளிக கத்துகிறார்கள், ஒளிக கத்துகிறார்கள். கொஞ்ச நாள் கொண்டுதான் வாழ்க்கை கத்துகிறார்கள். இப்போது ஒளிக கத்துகிறார்கள். கடைசியாக சொல்கிறார்கள், சிலுவையில் அறையும், இவனை சிலுவையில் அறையும் என்று கத்துகிறார்கள். ஆகவே உடல் வேதனை மனவேதனை நிறைந்தவராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து துடியாய் இருக்கிறார். மிக வேதனை நிறைந்த பாடுகளை அவர் அனுபவிக்கிறார். அன்புக்குள்ளே இந்த வேதனை நிறைந்த பாடுகள், இந்த வேதனை நிறைந்த கர்ணங்கள் எல்லாம் இதற்காக நமக்கு மீட்பை தருவதற்காக, நமக்கு விடுதலை தருவதற்காக, நமக்கு அமைதியை தருவதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனுபவிக்கிறார். அன்புக்குள்ளே சிசரோ என்ற வரலாற்று அறிஞர் அழகாக சொல்கிறார், மிகப்பெரிய குற்றம் செய்த ஒரு நபருக்கு தான் இந்த சிலுவை தண்டனை வழங்குவார்கள். மிக கொடிய குற்றம் செய்தவருக்காக தான் இந்த சிலுவை தண்டனை வழங்குவார்கள். இயேசு கிறிஸ்து அவரை பற்றி சொல்லுகிற போது 2ஆம் வாசகம் அழகாக சொல்லுது, அவர் பாவம் செய்யாதவர். ஆகவே பாவம் செய்யாத அவருக்கு அந்த சிலுவை சாவு வழங்கினார்கள். இந்த சிலுவை சாவு சாதாரணமாக நடைபெறுகிற அந்த சாவின் வலியை விட 1000 மடங்கு வலியானது. 1000 மடங்கு, ஒரு மடங்கு அல்ல, 2 மடங்கு அல்ல, 1000 மடங்கு வலியை கொடுக்கக்கூடியது இந்த சிலுவை சாவு. ஆகவே சிலுவை சாவு வேகமாக இறப்பது கூட எளிது. ஒரு மனிதன் வேகமாக இறந்துவிட்டான், எதுவுமே தெரியாது. திடீரென்று இறக்கிறார்கள், மனிதர்களுக்கு தெரியாது. படுக்கையில் படுத்துக்கொண்டு மெதுவாக இறக்கிறார்கள். அது மிக முடிவானது, அது மிக மோசமானது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே துடியாக ஸ்லோ டெத், மெதுவாக அவருடைய நாடி நரம்பு, உடலுடைய வேதனைகள் இதையெல்லாம் இருக்கின்றன. அப்படி மிக மெதுவாக இருக்கிறது. துயரம் பெரும் வேதனையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடைந்தார். அன்புக்குள்ளே அந்த காலத்திலே யார் ஒரு சிலுவையில் அடையப்படுகிறாரோ அவருடைய நாக்கை அறுத்தார்கள். எதற்காக? அந்த நேரத்தில் அவர்கள் சபிப்பார்கள். நான் பிறந்த இடம் சபிக்கப்படுவதாக, நான் என்னுடைய வாழ்நாள் சபிக்கப்படுவதாக, என் தாய் சபிக்கப்படுவதாக, இதை பார்க்கிற எல்லோரும் சபிக்கப்படுவார்களாக என்று சிலுவையில் யாரை அடைகிறார்களோ அவர்கள் சபிப்பார்கள். ஆகவே அவருடைய நாக்கை வெட்டினார்கள். யாரெல்லாம் சிலுவையில் அடையப்பட்டார்களோ அவருடைய நாக்கை வெட்டினார்கள். இயேசு கிறிஸ்து நாக்கை வெட்டவில்லை. காரணம், அவர் வாழ்நாள் முழுவதும் நல்லதே செய்தார், நல்லதே பேசினார், நல்லதே எல்லோருக்கும் அறிவித்தார், சென்றிடமெல்லாம் நன்மையை செய்தார் என்று சொல்லி திருத்தூர் பணிகள் 10:28 சொல்கிறது. அப்படி செய்தவர் சாவின் இருள் சூழ் நேரத்திலே அவர்
செய்கிறார்? தன்னுடைய தந்தையை பழித்துரைக்கிறாரா? தன்னுடைய தந்தையை பழித்துரைக்கிறாரா என்று பார்ப்பதற்காக இயேசு கிறிஸ்து நாக்கு விட்டதில்லை. அவருடைய நாம் விட்டப்படவில்லை. அந்த கொடூரமான நேரம், இவர்கள் காத்திருக்கிற நேரம், இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்கிற போது தன்னுடைய தந்தையை பழித்துரைப்பான், கடவுளை பழித்துரைப்பான் இவன். ஆகவே எந்த மனிதனும் தன்னுடைய துயரமான சூழ்நிலை மிக வேலை நிறைந்த தருணத்திலே பழித்துரைப்பான் என்று சொல்லி, சபிப்பான் என்று சொல்லி அவர்கள் காத்திருந்த நேரம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் பாருங்கள், தந்தையே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னவென்று தெரியவில்லை என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே மன்னிப்பை வழங்கினார். அன்புக்குள்ளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீட்பின் சிகரமாக இருக்கிறார். அவர் அருகில், அவருடைய சிலுவையின் அருகில் யாரெல்லாம் போகிறார்களோ அவர்கள் மீட்பை கண்டுகொள்கிறார்கள். ஆகவே நாம் இயேசுவின் சிலுவை பக்கமாக போய் மீட்பை கண்டடைவோம், நிறைவை கண்டடைவோம், விடுதலையை கண்டடைவோம், அமைதியை கண்டடைவோம். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பக்கமாக போகிற போது ஏற்படுகிற மாற்றத்தை நாம் பார்க்கும்போது, முதலிலே அன்பர்களே, அந்த கெட்ட கள்ளன் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பக்கமாக போகிற போது அவன் சொன்ன வார்த்தை என்ன? நாம் கீழே போவோம், இந்த சிலுவைக்கு நாம் கீழே போவோம் என்று அவர் சொல்கிறார். சாத்தான் கீழே போக தோன்றுகிறது. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பக்கமாக யார் வருகிறார்களோ அவர்கள் மேலே மேன்மைக்குரிய காரியங்களை நாடுகிறார்கள். அவர் கீழே போகிறார். சாத்தானுடைய திட்டமெல்லாம் என்ன? அதுதான் கீழே தள்ளும், கீழே கொண்டு போகும், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தீவிரமாக ஆகும். இதுதான் சாத்தானுடைய வேலை. யாரோ இயேசுவின் சிலுவை பக்கமாக வருகிறார்கள், மேலே மாற்றக்கூடிய மேன்மைக்குரிய காரியங்களை அவர்கள் சிறப்பாக நாடுகிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாலையில் சோதிக்கப்பட்ட போது சாத்தான் சொல்கிறது, கீழே குதியும் தூதர்கள் தாண்டி கொள்வார்கள், இங்கே கீழே இருக்கிற இந்த கற்களை அப்பமாக்கும். இவையெல்லாம் சாத்தான் சொல்கிற வேலைகள். அங்கே அது சாத்தானுடைய வேலையாக மாறாக இயேசு கிறிஸ்துவின் பக்கமாக இருக்கிறவர்கள் மேலே மேன்மைக்குரிய அறிவிலை மிக சிறப்பாக நாடுகிறார்கள். அவர்களுக்குள்ளே இயேசுவின் சிலுவை பக்கமாக இருக்கிற போது நமக்கு மீட்பு கிடைக்கிறது, நிறைவான மீட்பு கிடைக்கிறது, அமைதி கிடைக்கிறது, நிறைவான அமைதி. அங்கே கீழ்த்தரமான எண்ணங்கள் இருக்கலாம், கீழ்த்தரமான எண்ணங்கள் இருக்கலாம். ஒரு சில நேரத்தில் பிறரை வளர்க்காமல் கூட கீழே கொண்டு போவதிலும் இருக்கலாம். நம்ம நண்டுகள் ஒரு பழக்கம் இருக்கு, நண்டு அது ஒரு பழக்கம் இருக்கு. நீங்க நண்டை ஒரு பாக்ஸில் கட்டி போட்டீங்கன்னா உள்ள அடைச்சு போட்டா அந்த நண்டு மேலே ஒரு நண்டு மேலே யாருன்னா இந்த நண்டு அதை சொல்லி மேலே வெளியே வரக்கூடாது, மேலே போகக்கூடாது. நண்டை ஒரு பாக்ஸில் போட்டு விட்டா மேலே ஒரு நண்டு போகும், இன்னொரு நண்டு கீழே பார்க்கணும், கீழே வரும். ஆக இது ஒரு மனிதர் வளர்வதற்கான காரணங்களை தடை செய்வதாக இருக்கிறது. இது போன்ற எண்ணங்கள் எல்லாம் தடைபடுகிறது. இது போன்ற எண்ணங்கள் எல்லாம் இல்லாமல் இயேசுவின் சிலுவை பக்கமாக வருகிற போது இது போன்ற எண்ணங்கள் எல்லாம் இல்லாமலாகி நாம் மேலே மேன்மைக்குரிய காரியங்களை செய்யக்கூடியவர்களாக மாறுவோம். ஆகவே இயேசுவின் சிலுவை பக்கமாக வருவோம், இயேசுவின் நிலையில் வருவோம். இயேசுவின் சிலுவை நிலையில் வருகிற போது இவை நமக்கு நிறைவான அமைதி, அன்பை பெறக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவது பார்க்கிற போது நமக்குள்ளே நல்ல கல்லன், நல்ல கல்லனுடைய வாழ்க்கையிலே ஒரு அவருடைய குழந்தை பருவத்தில் நடந்ததை நமக்கு ஒரு அழகான கதையாக எழுதுகிறாங்க. அது நல்ல டீஸ்மாஸ் அவர் வந்து சின்ன பையனாக இருக்கும்போது, குழந்தையாக இருக்கும்போது அவங்க வீட்டு பாலைவனம் சுத்தமாக இருக்குது. அந்த நேரத்தில் ஒரு தம்பதி தன்னுடைய குட்டி குழந்தையோடு நடந்து போகிறாங்க. வெயில் நேரம், அவங்க மணல் குழந்தை ஏற்பட்டது, கஷ்டம் இருக்குது. அப்போது அந்த குழந்தை நம்ம ஒரு மாதிரி அழுகிறது. பெற்றோர் உலகிறாங்க, குழந்தை கொஞ்சம் தண்ணி கிடைச்சா மேலே கிளம்புனா இன்னும் போகும்போது குழந்தை சரியாக இருந்துச்சு. பார்க்குற போது அந்த வீடு இருக்கு, பாலைவனம். அவங்க அந்த வீட்டு பக்கமாக போகிறாங்க. போய் பார்க்கறதுக்கு அங்கே தண்ணி இருக்கிறதா கேட்டபோது தண்ணி இருக்குது, கொஞ்சமாக தான் தண்ணி இருக்குது, கொஞ்சமாக தான் எங்களுக்கு தண்ணி இருக்குது. ஆனால் நாங்கள் தர்றோம், நீ என்ன செய்யுங்க, தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் இன்னொரு பாத்திரத்துக்கு குழந்தைய கழுவிட்டு அந்த தண்ணியை பிடிச்சி வச்சுருக்காங்க, கழுவுல தண்ணியை பிடிச்சி வச்சுருக்கேன். உங்கள் குழந்தைய கழுவுல தண்ணியை பிடிச்சி வச்சுட்டு என்னுடைய குழந்தைய கழுவிக்கணும் என்று சொல்லி அவர் சொல்கிறாங்க. அவங்க கழுவுறாங்க, தண்ணியை கொடுக்குறாங்க.
இப்போ இந்த நேரத்துல இந்த குழந்தை தொழுநோயால் பாதிக்கப்படுகிறது. தொழுநோயால் பாதிக்கப்படுகிறது. ஏற்கனவே கழுவுல தண்ணி வச்சு இந்த குழந்தையை கழுவுனாங்கல்ல, அந்த தொழுநோய் போயிருக்கு. இந்த குழந்தைய மரியா, யோசேப்பு, இயேசு கிறிஸ்து அவங்கதான் போயிருந்தாங்க. அந்த குழந்தையோட தண்ணி வச்சு இந்த குழந்தையை கழுவும்போது இந்த தொழுநோய் போனாங்க. தீஸ்மாஸ் இப்போ தீஸ்மாஸ் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவருடைய நாய் இருந்த கொஞ்சம் நினைவுபடுத்துறார். பிளாஷ்பேக் சொல்லி காட்டுறார். இவர்தான் உடைய பொருளை குணப்படுத்தினார். பக்கத்துல தொங்கிட்டு இருக்கார் பாரு, இவர்தான் உடைய பொருளை குணப்படுத்துறாரு சொல்லி அந்த நாயை அடையாளப்படுத்தி காட்டுகிறார், சொல்லி கொடுக்கிறார். அப்போதான் அவர் என்ன சொல்கிறார்? இயேசுவே நீ பெயரை குறித்து வருவது நினைவுபடுத்துகிறார். இயேசுவே நிலையில் வருகிற போது பாவம் கரைபடுகிறது, நோய்கள் நீங்கிறது, ஒரு புதிய வாழ்வு கிடைக்கிறது. வாழ்வின் பல நிலைகளிலே விழிப்புணர்வு இல்லாத நிலை, ஒரு தெளிவில்லாத நிலை மனிதர்களுக்கு பலர்க்கும் ஞானம் இல்லாத நிலை, ஒரு தெளிவில்லாத நிலை. அந்த தெளிவு எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் பக்கமாக கிடைக்கும். பல கணவருக்கு கிடையாது, பல மனைவிக்கு கிடையாது, எங்க போயிட்டு கிடையாது, வாழ்க்கை எங்க போயிட்டு தெரியாது, ஒரு தெளிவில்லாம வாழ்க்கை போயிட்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் பக்கமாக வருகிற போது தெளிவு, ஞானம், அறிவு, விவேகம் எல்லாமே அந்த தெளிவை இயேசு கிறிஸ்துவின் சிலுவை தான் தருகிறது. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை நிலையில் வருகிற போது இது எல்லாம் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறது. ஆவி பரிசுத்தமா வாழ்கிறார், நோய் உள்ளவன் நோயில் விடுதலை பெறுகிறார். இது எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பக்கமாக வருகிற போது நமக்குள்ளே இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் பக்கமாக வருகிற போது கிடைக்கிற அடுத்த பலனை பார்க்கிற போது அவர் ரொம்ப உறுதியான நிலையில் அங்கே கத்துகிறார். என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர்? ஏலி ஏலி லமா சபக்தானி, என்னை ஏன் கைவிட்டு என்று சொல்லி கத்துகிறார். அவன் உதவி செய்ய யாருமே இல்லை. அங்க அன்னை மரியாதை இருக்கிறார்கள், ஆனால் உதவி செய்ய முடியாத சூழ்நிலை. ஆங்கிலத்தில் சொல்கிறார்கள் டோட்டல் அபேண்டன்ஸ், முற்றிலும் கைவிடப்பட்டது. ஒரு சதவீதம் கூட அங்கு அவர் உதவி செய்வார் யாருமே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கதறுகிறார். யாருமே உதவி செய்ய முடியாத சூழ்நிலை. அன்னை மரியாதை இருக்கிறார்கள், ஆனால் உண்மையே செய்யணும். இது போன்ற சூழ்நிலை உங்க மகனோ உங்க பிள்ளையோ ரொம்ப துயரத்தில் துடிக்கலாம், ஆனால் உங்களால் உதவி செய்ய முடியாது. உங்க கணவர் பல ஆண்டுகளாக குடிநோயில் இருக்கலாம், பொறுப்பில்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியல, எதுவுமே செய்ய முடியல. கடவுளே என்னால் எதுவுமே செய்ய முடியல. நான் எவ்வளவோ முயற்சி எடுத்து பார்த்துட்டேன், எவ்வளவோ வேண்டுதல் செஞ்சு பார்த்துட்டேன், ஒன்றுமே செய்ய முடியல. உங்க பொருளாதாரம் குறைஞ்சிட்டு வரலாம், இயேசுவே என்னால் ஒன்றுமே செய்ய முடியல. குடும்பத்தில் அமைதி குறைஞ்சிட்டு வரலாம், ஒன்றுமே செய்ய முடியல. எனக்கு தெரியுது, ஆனா என்னால் எதுவுமே செய்ய முடியல. இப்படிப்பட்ட சூழல் வரும். இப்படிப்பட்ட சூழல் இயேசுவின் சிலுவை அருகில் போகிறோம் தான் சரியாகும். இயேசுவின் பக்கமாக வருகிறோம் தான் அது சரியாகும். அவன் இயேசுவின் பக்கமாக வருவோம், இயேசுவின் சிலுவையில் வருவோம். செய்ய முடியாத காரியங்கள் தான் இந்த சிலுவை, மகிமை நிறைந்த சிலுவை. அதை சிலுவையில் தொங்குகிற அந்த ஆண்டவரை பார்க்கிற போது, சிலுவையில் தொங்குகிற அந்த இயேசு கிறிஸ்துவின் நெல்லில் நாம் வருகிற போது இதையெல்லாம் நமக்கு எப்படியாக வெற்றிகட்டாக மாறும், மிக சிறப்பாக மாறும். என்னுடைய கடைசியாக பார்க்கிற போது நம்ம வாலி ஒரு கவிதை சொல்கிறார். அப்போ மரங்கள் பேசுவதாக அவர் ஒரு கவிதை எழுதுகிறார். எங்களை கொண்டு எத்தனையோ சிலுவைகள் செய்து விட்டீர்களே, எங்களை வச்சு எத்தனையோ சிலுவைகள் செய்து விட்டீர்களே. நம்ம சிலுவைப்பாதையில் கூட சிலுவைப்பாதை போகும்போது கையில் சிலுவை பிடிச்சுவோம். எங்களை வச்சு மரங்கள் பேசுவதாக அவர் சொல்றார். எங்களை வச்சு நீங்க எத்தனையோ சிலுவைகள் செஞ்சுருக்கீங்களே, உங்களை வச்சு ஏதாவது ஒரு ஏசியை செய்ய முடிஞ்சா கேட்கிறார். அப்போ யோசிச்சுட்டே எங்களை வச்சு எத்தனையோ சிலுவை செஞ்சுட்டீங்க. இன்னைக்கு கூட ஏசி நடிக்க கூட சில்வர், புது சில்வர், பழைய சில்வர் டேமேஜ் ஆகிட்டு புது சில்வர், இப்போ எத்தனையோ சிலுவை செய்யணும். எங்களை வச்சு எத்தனையோ சிலுவை செய்யல, உங்களை வச்சு ஏதாவது ஒரு கிறிஸ்து உருவாக்கிருக்கீங்களா, செஞ்சிருக்கீங்களா? நான் சொல்லிட்டு மரங்கள் பேசுவதாக நீங்கள் வாய் சொல்கிறார். அவன் உங்களுடைய இயேசு கிறிஸ்து பக்கமாக போகும்போது நாம் மறு கிறிஸ்துவாக மாறுகிற அந்த பாக்கியம் கிடையாது.
பெரும்பாலான மக்கள் இருளிலே வாழ ஆசைப்படுகிறார்கள், ஒளியை கண்டு பயப்படுகிறார்கள். ஒளிக்கு வந்துட்டோம்னா ஒருவேளை இப்படி இருக்க இந்த உலகத்துல சுகபோகங்களை அனுபவிக்க முடியாமல் போவோம் என்று சொல்லி பயப்படுகிறார்கள், இருளிலே வாழ ஆசைப்படுகிறார்கள். இன்றைக்கு அந்த இயேசு கிறிஸ்துவின் நிலைக்கு வருகிற போது நாம் இயேசு கிறிஸ்துவாக மறு கிறிஸ்துவாக கண்டிப்பாக மாற முடிகிறது. இயேசுவின் சிலுவையை நிலையில் நாம் வருகிற போது இத்தனை பலன்களை, இத்தனை மீட்பின் பலன்களை அந்த சிலுவை கொடுக்கிறது. அந்த சிலுவையை நாம் ஆராதிப்போம், வணங்குவோம், அந்த சிலுவை நாம் வருவோம். சிலுவை கொண்டு அந்த பாக்கியங்கள் எல்லாம் நாம் ஏற்றுக்கிறோம். தொடர்ந்து இயேசுவின் பாடுகளை தியானிப்போம். இயேசுவின் பாடுகளை தியானிக்கிறது. இயேசுவின் பாடுகள் வழியாக எனக்கு கிடைக்கிற மீட்பு கிடைக்க வேண்டும். அதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? என்னே அறிஞர், என்னே வீடு நான் ஜெபிக்கிறது, கொண்டாடுகிறது, கண்டிப்பாக மீட்பு கிடைக்கிறது. மீட்பு தொடங்கட்டும். இறைவர்கள் பெருக்கு. ஆமாம். இதற்காக ஜெபிப்பது என்பது கத்தோலிக்க கிறிஸ்தவத்தில் தவிர்க்க முடியாத செயல்பாடாக இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய செவங்களில் பலருடைய தேவைகளை முன்னிறுத்தி ஜெபித்தாலும் இன்று நம்முடைய தாய் திருவையோடு இணைந்து பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிக்கின்றோம். நாம் பலருக்காக ஜெபிக்கின்ற போது நம்முடைய ஜெபங்களும் வல்லமைமிக்க ஜெபங்களாக மாறும் என்ற நம்பிக்கையோடு நம்மையே ஈடுபடுத்தி கொண்டாடுவோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இறைவனின் புனித திருவை நாம் கொண்டாடுவோம். நம் இறைவன் ஆண்டவருமானவர் உலகெங்கும் திரு அவைக்கு அமைதி, ஒற்றுமை, பாதுகாப்பு அளித்து காக்க வேண்டும் எனவும் நாம் கலக்கமின்றி அமைதியான வாழ்விடத்தை எல்லாம் வல்ல இறைத்தன்மையை மாற்றிக்கொடுக்க நமக்கு அருள் புரிய வேண்டும் எனவும் அமைதியாக உலந்தால் படையிட்டு மன்றாடுவோம். மன்றாடுவோமாக. ஏகத்துவமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவின் உபதமாட்சியை மக்களினங்களுக்கெல்லாம் வெளிப்படுத்தினீர். உம்முடைய இரக்கத்தின் செயல்களை நீர் பாதுகாப்பதாம் உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருநாளை உறுதியான நம்பிக்கையுடன் உமது பெயரை அறிக்கையிடுவதில் நிலைத்திருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவினால் உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய திருத்தந்தைக்காக மன்றாடுவோம். நம் புனித திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்காக ஜெபிப்போம். தலைமை ஆய நிலைக்கு அவரை தேர்ந்தெடுத்த நம் இறைவன் ஆண்டவருமானவர் எவ்வகை தீர்வின்றி அவரை பேணி காப்பாராக. குறிப்பாக நல்ல உடல் சுகம் கொடுப்பாராக. இந்த நாட்களிலே நாம் ஜெபிக்கிற ஜெபமடியாக நம்முடைய திருத்தந்தை அவர்கள் இயேசுவின் தெய்வீக கரத்தால் தொடப்பட்டு இயேசுவின் பரிசுத்த இரத்தத்தால் குணமடைந்து அவர் தன்னுடைய பணியை சிறப்பாக வழிநடத்தப் கொள்வாராக. அதனால் அவர் இறைவனின் புனித மக்களை வழிநடத்தி தம்முடைய புனித திருவை வளர்ப்பட செய்ய வேண்டும் என அமைதியாக உலகப்படை மன்றாடுவோம். ஏற்றமுள்ள எல்லாம் இறைவா, உமது திட்டப்படி அனைத்தையும் அமைக்கப்பட்டுள்ளன. அதனால் உமது அதிகாரத்தால் ஆளப்படும் கிறிஸ்தவ மக்களாகி எங்கள் வேலைகளை பரிவுரைக்கத்துடன் கண்ணோக்கியர்களும் திருத்தந்தையின் தலைமையின் கீழ் நாங்கள் நம்பிக்கை வழங்கும்படி அவரை அறிவுடன் காத்திருப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவினால்
மன்றாடுகின்றோம். திருநிலை பணியாளர்கள், நம்பிக்கையாளர்கள், பல்வேறு நிலையில் உள்ளவர்கள் ஆகிய அனைவருக்காக மன்றாடுவோம். நமது ஆயர் மேதகு ஸ்டீபன் ஆண்டகை அவர்களுக்காகவும், நமது முன்னாள் ஆயர் மேதகு இவோன் அம்போஸ் ஆண்டகை அவர்களுக்காகவும், திரு அவையில் உள்ள எல்லா ஆயர்கள், அருட்பணியாளர்கள், திருத்தொண்டர்கள், நம்பிக்கையாளர் ஆகிய அனைவருக்காகவும் அமைதியாக உணர்ந்தால் படிக்கும் மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து ஜெபிப்போம். என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய ஆவியானதால் திரு அவை முழுவதும் ரட்சிக்கப் பெற்று ஆண்டப்படுகின்றது. உம்முடைய திருநிலை பணியாளர்கள் அனைவருக்காகவும் நாங்கள் செய்யும் வேண்டலை கேட்டருளும். அதனால் எல்லா நிலைகளும் உமது அருட்பணியால் உமக்கு உண்மையுடன் ஊழியம் புரிவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கிறிஸ்தவ புகுமுக நிலையினருக்காக மன்றாடுவோம். அதனால் நம் இறைவனும் ஆண்டவருமாக நமது இரக்கத்தை புரிந்து அவருடைய இதயங்களின் செவிகளை திறந்து விடுவாராக. இவ்வாறு அவர்கள் புது பிறப்பு அடைக்கும் திருமுழுக்கினால் தங்கள் பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்படைந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றினை வேண்டுமென அமைதியாக உழந்தால் மன்றாடுவோம். எழுந்து ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, புதிய மக்களை சேர்த்து திரு அவை என்றும் வளம்பெற செய்கின்றீர். கிறிஸ்தவ புகுமுக நிலையிடம் நம்பிக்கையும் அறிவும் வளர செய்தருளும். அதனால் அவர்கள் திருமுழுக்கு தண்ணீரால் புது பிறப்படைந்து தேர்ந்து கொள்ளப்பட்ட உம்முடைய மக்களின் திருக்கூட்டத்தில் சேர்த்து கொள்ளப்படுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கிறிஸ்தவர்களின் ஒற்றுமைக்காக மன்றாடுவோம். கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள நம் சகோதர சகோதரிகள் அனைவருக்காக ஜெபிப்போம். நம் இறைவன் ஆண்டவருமானவர் அவர்களை உண்மையின் ஆவியில் நடத்தி தமது ஒரே திரு அவையில் கூட்டி சேர்த்து காத்தல வேண்டும் என அமைதியாக உழந்தால் படிக்க ஜெபிப்போம். எழுந்து மன்றாடுவோம். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, சிதறுண்டவர்களை ஒன்று சேர்ப்பவரும் ஒருங்கிணைந்தவற்றை பேணி காப்பவரும் நீரே. உம் திருமகனின் மந்தை கனிவுடன் கண்ணோக்கியரும். இவ்வாறு ஒரே திருமுழுக்கினால் தூய்மைப்படுத்தி அவர்களை நம்பிக்கையின் முழுமையாக இணைத்து அன்பின் இணைப்பால் ஒன்று சேர்க்கிறாங்க. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
நமது உடன்படிக்கை மீதுள்ள நம்பிக்கையிலும் அவர்களை வளர்ச்சிகளே செய்த வேண்டும் என மன்றாடுவோம். முழந்தாள் பணிகிறோம். எழுந்து ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. ஏற்றமுள்ள இல்லாமல் இறைவா, ஆபிரகாமுக்கும் அவர்தம் வழிமறையினருக்கும் நீரும் வாக்குறுதிகளை வழங்கியுள்ளீர். அதனால் முதலாக நீ கேட்டுக்கொண்ட மக்கள் உமது மீட்பின் நிறைவை பெற்றுக்கொள்ள உமது திருவின் வேண்டலுக்கு கனிவாய் செவிசாய்க்கிறார். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவினால் உம்மை மன்றாடுகின்றோம். கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காக நாம் மன்றாடுவோம். கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். தூய ஆவியாரின் வழியை பெற்று அவர்களும் மீட்பு பாதைக்கு வந்து சேர வேண்டும் என சிறப்பாக முழந்தாள் பணிகின்ற அமைதியாக மன்றாடுவோம். எழுந்து ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் உம் திருமுன் நேர்மையான இதயத்தோடு நடந்து உண்மையை கண்டடைவார்களாக. நாங்களும் ஒருவர் மற்றவர் மீது எப்போதும் அன்பு கொள்வதால் உமது வாழ்வின் மறை உண்மை மேலும் புரிந்து கொள்வதில் ஆவல் கொள்வதால் உமது அன்பை இவ்வுலகில் மிக தெளிவாக வெளிப்படுத்துகிற சாட்சிகளாக திகழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவினால் உம்மை மன்றாடுகின்றோம். கடவுளை நம்பாதவர்களுக்காக மன்றாடுவோம். கடவுளை கண்டறிய முடியாத இருப்பவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். அவர் நேர்மையான இதயத்தோடு நன்னறியில் வாழ்ந்து கடவுளை கண்டடைவார்கள். அவர்களுக்காக அமைதியாக முழந்தாள் பணிந்து ஜெபிப்போம். எழுந்து மன்றாடுவோம். என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, மனிதர் அனைவரும் எப்போது உம்மையை விரும்பி தேடவும் உம்மை கண்டடைவதால் அமைதி பெறவே நீரவர்களை படைத்தீர். அதனால் இவ்வுலகில் ஏற்படும் எல்லாவித தீங்கு விளைவிக்கும் இடையூறுகளுக்கு நடுவில் அவர்கள் அனைவரும் உமது பரிகிரகத்தின் அறிகுறிகளையும் உம்மை நம்புவோர் ஆற்றும் நற்செய்திகளின் சான்றுகளையும் கண்டுணர்வார்களாக. உம்மை மன்றாடுகின்றோம். அவர்களுடைய மனங்களை இதயங்களை பயன்படுத்த வேண்டும் என்று அமைதியாக உலகத்தாக வேண்டும்.
எழுந்து கொண்டாடுவோம். என்றென்றுள்ள எல்லாம் உள்ள இறைவா, மனிதரின் இதயங்களும் அவர்களின் உரிமைகளும் உம் கையில் உள்ளன. உலகெங்கு மக்களின் வளமான வாழ்வும் அமைதி உறுதிப்பாடு சமய உரிமையும் உமது கொடையால் நிலை பெறுமாறு எங்களை ஆழ்வோரை கனிவுடன் கண்ணோக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். துன்புறுவோருக்காக மன்றாடுவோம். அன்பிற்கு சகோதர சகோதரிகளே, துன்புறும் அனைவருக்காகவும் எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளிடம் மன்றாடுவோம். தவறுகள் அனைவரிலிருந்தும் உலகை தூய்மைப்படுத்தவும், பிணிகள் நீங்கி பஞ்சம் ஒழியவும், சிறைகள் திறக்கப்பட்டு தலைகள் தகர்க்கப்படவும், வழிபோக்கு பாதுகாப்பு பெறவும், பயணம் செய்வோர் நலமாக வீடு திரும்பவும், நோயுற்றோர் நலம் பெறவும், இறக்கின்றவர்கள் மீட்பு பெற வேண்டும் என்று அமைதியாக உழந்தாக்குறை மன்றாடுவோம். துயரோருக்கு ஆறுதலும் மருத்துவருக்கு திடனும் நீரே. எத்தகைய துன்ப வேளையிலும் உம்மை நோக்கி கூவி அழைப்போரின் வேண்டல்கள் உம் திருமுன் வருவதாக. அதனால் தங்கள் தேவைகளில் நீர் இரக்கத்துடன் துணை புரிவதைக் கண்டு அவர்கள் எல்லோரும் மகிழ்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்புள்ளே, ஒரு திருச்சிலுவை ஆரம்பமாக திருச்சிலுவை ஆராதனைக்காக முன்னுரை வாசிக்கப்படுகிறது. அதற்கான ஏற்பாடு செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருச்சிலுவை ஆராதனை. பீடத்தின் முன் மக்களை நோக்கி நிற்கும் அருட்பணியாளர் சிலுவையை பெற்றுக் கொள்கின்றார். அதன் உச்சியிலிருந்து துகிலை சிறிது அகற்றி அதை உயர்த்தி பிடித்துக் கொண்டு திருச்சிலுவை மரம் இதோ என்னும் பாடலை தொடங்குகின்றார். மக்கள் எல்லோரும் வருகை ஆராதிப்போம் என பதிலளிக்கின்றார்கள். இன்றைய வழிபாட்டின் இரண்டாவது பகுதியான திருச்சிலுவை ஆராதனை இப்பொழுது தொடங்குகிறது. சிலுவை மரம் இரண்டு மரத்துண்டுகளின் இணைப்பு அல்ல, இழந்து போன இறை மனித உறவின் மீட்பு பிணைப்பு. இது தொடக்க நூல் புத்தகம் பிரிவு 3ஆம் மொழியில் கூறப்பட்ட தோட்டத்தின் நடுவில் உள்ள சாவை கொடுக்கும் மரமல்ல. இரண்டு கல்வர்களின் நடுவில் வீற்றிருந்து வருவோர் போவோரையும் தன்னை உற்று நோக்குவதையும் இரு கைகளையும் நீட்டி அரவணைத்து அன்பு செய்யும் இயேசுவுக்கு தலையோடு உடலையும் சாய்க்க இடமளித்த வாழ்வழிக்கும் மரம். துன்பத்தில் பிறர் சாய்ந்து கொள்ள நம் உடலை கையளிக்கிறோமா? அப்பொழுது நாமும் இந்த வாழ்வழிக்கும் மரத்தில் பங்கு கொள்கிறோம். நீதிமொழிகள் புத்தகம் 15ஆம் பிரிவில் 4ஆம் இறைமொழி சாந்தப்படுத்தும் சொல் வாழ்வழிக்கும் மரம் போன்றது என்பது போல சாந்தமும் சமாதானமும் கொண்ட மக்களாகவும் சாந்தமான வார்த்தைகளை சொல்லும் மக்களாகவும் வாழ்வை சுட்டிக்காட்டும் திருச்சிலுவையாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்ற மனநிலையோடு இந்த ஆராதனையில் பங்கு பெறுவோம். திருச்சிலுவையே மரம் இதோ, இதிலே நான் பொங்கியது உலகத்தின் மீட்பு.
திருச்சிலுவை மரமிதோ இதிலே நாம் தொங்கியது உலகத்தின் மீட்பு. திருச்சிலுவை மரமிதோ இதிலே நான் தொங்கியது உலகத்தின் மீட்பு.
இன்றைய திருவழிபாட்டின் மூன்றாவது பகுதியான திருவிருந்து பகுதி இப்பொழுது தொடங்குகிறது. திருவிருந்தில் பங்குபெறுதல் என்பது இயேசுவின் பாடுகளிலும் உயிர்ப்பிலும் நாம் பங்கு பெறுகிறோம் என்ற நம்பிக்கையை உள்ளடக்கியிருக்கிறது. மேலும் பழைய ஏற்பாட்டின்படி பலியாக்கப்பட்ட செம்மறியின் உடலை உண்ணுதல் பலியை ஏற்றுக்கொண்ட இறைவனோடு உறவு கொள்வதாகும். இங்கு இயேசுவே தம்மை பலியாக்கி நமக்கு உணவாக தந்து நம்மை இறைவனோடும் சக மனிதர்களோடும் ஒப்புரவாக கொடுக்கும் அழைப்பாகும். இந்த அழைப்பை ஏற்று ஆண்டவரின் இந்த திருவிருந்தில் பங்கு பெறுவோம். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்றதாம் மகிழ்ந்து பாடுவோம்.
உபதிரகத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாவொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தது. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. புன்னகைப்போக ஒரு அமைதி சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். இதோ இயேசு கிறிஸ்து நமக்காக ஒதுக்கப்பட்ட தெய்வம், அடிப்பட்ட தெய்வம், ஆயப்பட்ட கடவுள், நம் மீட்புக்காக தன்னே தந்த தெய்வம். இவர் அருகில் வருகிற போது மீட்பு இலவசம், விடுதலை எளிது, ஆனந்தம் மிக நம் அருகில் வருகிறது. இதையெல்லாம் இந்த தெய்வத்தின் அருகில் நமக்காக ஒதுக்கப்பட்டார், வதைக்கப்பட்டார். கடவான தெய்வம் அசிங்கமான அவமானப்பட்டார். இறைவன் இழிநிலை அடைந்தார். ஆகவே இந்த இழிநிலையெல்லாம் நம் மீட்பு தந்தார். இயேசுவே எனக்கு மீட்பு தாரும் என்று மன்றாடுவோம். இயேசுவே எனக்கு விடுதலை தாரும் என்று மன்றாடுவோம். வாழ்வின் பல கட்டங்களிலே சிக்குண்டு கிடக்கிறேன். ஆனந்தமும் அமைதியும் விடுதலை இல்லாத வாழ்வு பாவத்தினால், என்னுடைய தீய நடத்தையினால், இந்த சமூக தொடர்பு சாதனால் எத்தனையோ வடிவத்திறங்கள் மீட்பு இல்லாமல் கிடக்கிற மீட்பு தாரும் என்று மன்றாடுவோம். விடுதலை இல்லாமல் இருக்கிற விடுதலை தாரும் என்று மன்றாடுவோம். இயேசுவின் பரிசுத்த இரத்தம் இன்றைக்கு விடுதலை தரட்டும். இயேசுவின் காயப்பட்ட கரங்களுக்குள்ளே நமக்கு மீட்பு கிடைக்கும். இவர்தான் விடுதலை தருகிறவர். இவரே மெய்யான கடவுள். இந்த மெய்யான கடவுள் இன்றைக்கு நமக்கு மீட்பை தருகிறார். இது தேவனிடத்தில் நம்பிக்கையோடு நம்பிக்கையோடு இருப்போம். பல நாட்களாக மாற்ற முடியாத சூழ்நிலையெல்லாம் இந்த இறைவன் இந்த கடவுளுக்கு வருகிற போது மாற்றி தருகிறார். வல்லமைமிக்க அதிசயமான அற்புதங்களுக்கு அழைத்து பெற்று நாம் அனைவரும் பேர் பெற்றோம்.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. என்றென்றுள்ள எல்லாம் இறைவா, உம்முடைய கிறிஸ்துவின் பாடுகளினால், புனித இறப்பினால், உயிர்ப்பினால் எங்களை மீட்டருளீர். உமது இரக்கத்தால் நீராற்றிய இந்த மீட்புச் செயல் எங்களை நிலைத்திருக்க செய்தருளும். இவ்வாறு மறைபொருளில் பங்கேற்பவர்களாக முடிவில்லா இறைப்பற்றுடன் வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக
உமை மன்றாடுகின்றோம். இந்த பொருளை நாம் தொடர்ந்து இயேசுவின் பாடுகளை பற்றி தியானிக்கிறோம். இயேசுவின் பாடுகள் அவர் நமது வாழ்வு கருத்துக்களின் பூர்த்திகளையெல்லாம் பற்றி சிந்திக்கிறோம். தொடர்ந்து அதே மனநிலையிலே நீங்கள் இருக்கிற போது கேட்கிறேன். இந்த வழிபாடு இப்போது நிறைவு பெறுகிறது. இந்த வழிபாடு முடிந்தவுடனே உங்களுக்கு மோர் வழங்கப்படுகிறது. ஆகவே அதை நன்கு அமைதியாக சத்தம் இல்லாமல் நாம் பிள்ளைகளுக்கு எடுத்துக்காட்டாக உதாரணமாக இருக்குது. நான் பெரியவர்கள் கூட்டமாக இருக்கிற போது அது கண்டிப்பாக சோதனை தான். மோர்களை பெற்றுக்கிறது தனியாக வந்து இயேசுவின் பாடுகளை தியானிக்கவாறு நீங்கள் அந்த மோரை பறக்கவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வழிபாடு சிறப்பு உதவி செய்தது. ஒரு முறை தொடங்கி மற்ற ஏற்பாடுகள் வாசகர்கள் நிறைய வாசித்த ஒவ்வொருவருக்கும் பாடல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மோர் வளர்கிற அன்பர்கள் நல்ல படைக்கிறவர்கள் அதை பரிமாறுகிறவர்கள் ஒவ்வொருவரையும் பாடல்களை நன்றியோடு பாராட்டுகிறேன். அதன் பிறகு மோர் பிடிக்கப்பட்டது திருச்சியில் பார்க்கிறார்கள். உங்களுக்கு திருச்சியில் பாதை பிள்ளைகளுக்கு கொஞ்சம் நேரம் கேட்பது நான் ஏற்கனவே சொன்னேன். நீங்கள் மோர் பருகிய பிறகு அவர்களுக்கு அரை மணி நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை கூடுதலாக தேவைப்படலாம். ஆகவே அமைதியாக ஆலயத்துக்கு வர வேண்டும் என்று கேட்கிறேன். அவர்கள் உடனடியாக வர வேண்டும். ஆகவே அதற்காக நேரம் கொடுக்கிறார்களுக்காக நேரம் எடுக்கக்கூடாது. எவ்வளவு விரைவாக இருக்கிறார்களோ ஆகவே எப்போது ஆரம்பிப்பார்கள் என்று உங்களுக்குள்ளே பேசுகிறோம். மாறாக விரைவாக ஆரம்பிக்கணும். ஆரம்பம் வரை அமைதியாக நீங்கள் காத்திருக்கிறேன் கேட்கிறேன். முதலிலே சிலுவை பாதை நம்முடைய அண்டை காட்சியிலும் அந்த கெதியிலே ஆரம்பமாகும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய கெத்செமனி அனுபவத்தை நம்முடைய பிள்ளைகள் பிரார்த்தித்து காட்டுகிறார்கள். அது முடிந்த பிறகு இங்கு முதல் தளம் தெரியும். உபதேசியார் இந்த சிலுவை பாதையில் நடக்கிறார். ஆகவே கெத்செமனி தோட்டம் முடிந்த பிறகு எங்கள் பிள்ளைகள் பவுனியாக வருகிறார்கள். முதலிலே அவர்கள் தான் ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும் ஆரம்பிப்பார்கள். அதன் பிறகுதான் உபதேசியார் முதல் ஸ்தலம் என்று சொல்கிறார். மற்ற காரியங்களை செய்த பிறகு அதற்கான சிந்தனையெல்லாம் வாசிக்கிறது. அதன் பிறகு இந்த கதையெல்லாம் அது ஒவ்வொரு ஸ்தலத்திற்கும் பிள்ளைகள் ஆரம்பிப்பார்கள். நாங்கள் அதற்கு ஏற்றவாறு சிலுவை பாதையை கூட நீங்கள் வரிசையாக பிள்ளைகள் நடிக்க வேண்டிய பக்கம் இருந்தால் அந்த இடம் வந்து நின்று மிக பொறுமையாக இருந்தால் நாங்கள் சிலுவை பாதை செய்ய முடியும் கேட்கவில்லை. முழந்தால் பணிகளை கொஞ்சம் குறைந்து கொண்டு வருகிறது. நல்ல முழந்தால் பணியிட்டு சிலுவை பாதை தெரியுங்கள். சின்ன சிந்தனை தான் எல்லோரும் முழந்தால் பணியிடுவதற்கான சிறிய சிந்தனை தான் எடுக்கப்படுகிறது. இன்றைக்கே முழந்தால் பணிகள் சொல்லி என்னை சிலர் முழந்தால் படிக்க போகிறீர்கள். இன்றைக்கு கண்டிப்பாக முழந்தால் படிக்க வேண்டும். அவருடைய பலர்களாமல் இந்த சிலுவை பாதை பங்கெடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இயேசுவின் பாடல்களெல்லாம் பார்க்கும்போது மறந்து வேண்டும். அவை மாத்திரம் மறந்து நாம் பார்ப்பதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவருடைய பாடல்களுக்கு நாம் ஒன்றுமே இல்லை. ஆகவே சிலுவை பாதையை முழந்தால் படித்து பெரியவர்கள் சிறியவர்கள் முடியாதவர்கள் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஆகவே கண்டிப்பாக முடியும் என்று சொல்கிறது. கண்டிப்பாக அதை செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குள்ளே சிலுவை பாதையை வழிபாடு கொடுத்த பிறகு அமைதி, நாளை அமைதி, எங்கும் அமைதி, எதிலும் அமைதி. அமைதியாக எங்கள் இருக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உயிர்ப்பு பெறுவதாக இருப்பதில் சனிக்கிழமை இரவு 11 மணிக்கு ஆரம்பமாகும். ஆகவே நாம் முன்கூட்டி ஆரம்பித்து பொறுமையாக வழிபாட்டை கொண்டு போவோம். எல்லா வாசகங்கள் வாசிக்கப்பட்டு கன்னியாகுமரி வாசகாக கொண்டாடப்படுவது. அதற்கு முன்கூட்டி மக்கள் வந்து வழிபாடு